விஜயபாஸ்கர்கள் 2 விஜயபாஸ்கர்கள் கட்சி மாறி வர்றாங்க. தாவேகா வந்து அப்ப புதியவர்களுக்கான மாற்றம்னு சொன்னாங்க. இவர்களை எல்லாம் சேர்த்துக்கிறாங்களே, பல கேள்விகள் வருது. இந்த அத்தனை பேருமே அதிமுகவை வைத்து பல ஆயிரம் கோடியை திருடி வந்தோம். இவர்களுக்கு அதிகாரம் இல்லைன்னா அத்தனை காசும் போயிடும். நீங்க திமுக அதிமுக ஆட்சியில காசு கொடுத்தா எல்லா பிராடும் பண்ணுவோம். அதிகாரம் இப்போ திமுகவும் இல்லை அதிமுகவும் இல்லை, அதிகாரம் வேணும். அதனால இந்த விஜயபாஸ்கர்களை போன 234 விஜயபாஸ்கர்கள் வாரி வேலை செய்யறவன பஸ்ஸை வச்சு கூட்டிட்டு போய் இணையறான தவிர ஒரு அதிமுக தொண்டு அதுல காமிங்க. ஊழல் செய்தவர்களை தாவேகாவில் சேர்ப்பது எப்படி? அது இல்லைங்கிறதுக்கு மாற்றாதான் மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க. தாவேகால ஆளே இல்லை. தாவேகால வேலுமணியை போல கோயம்புத்தூர்ல தாவேகால ஒரு வேலுமணி இல்லை. இதுக்கப்புறம் தானே உருவாகணும், டைம் கொடுக்கணும்ல. அதுக்கு முன்னாடி ஆல்ரெடி உருவாயிருக்கிற வேலுமணியை கொண்டு வந்து உட்கார வச்சா மக்கள் எப்படி நம்புவாங்க? அது விஜயில யோசிக்கணும். நீங்க எல்லாம் யோசிக்க. அதிமுக கட்சியில் இருப்பவர்கள் திமுகவோட தொடர்பில் தான் இருக்கிறாங்க. அவர்களையே நம்மளால் கண்டித்து கட்சிக்குள்ளே வச்சு மெயின்டைன் பண்ண முடியல. அப்புறம் எப்படி ஒரு மீண்டும் எடப்பாடி தலைமையிலான ஒரு கட்சி செயல்படும் நினைக்கிறீங்க? இப்போ எல்லாமே 50 பேர் திமுக காசு வாங்கிட்டு வேலை பார்க்குறான், 50 பேர் தாவேக்காட காசு வாங்கிட்டு வேலை பார்க்குறான். இதுதான் மீடியா. அதிமுக எடப்பாடி அமைதியா இருக்கார். போறவன்லாம் போட்டோம், மிச்சரவன்லாம் மிச்சட்டும், பின்னாடி பார்த்துக்கலாம். இப்ப அரசியலே வேண்டாம், ஓய்வு இருக்கும். எடப்பாடி அழட்டிக்கவே இல்லை. எடப்பாடி சேதாரமா ஆகாத எடப்பாடி. வைகோடைய இந்த முரண்பட்ட பேச்சுக்களை எப்படி பாக்குறீங்க? இப்ப நீங்க கோவப்பட்டு உண்மையிலே நீங்க நியாயத்தின் பக்கம் மக்கள் அரசியல் பக்கம் நிக்கிறீங்கன்னா, கூட்டணியில் நாங்க இல்ல, இடம் பெற மாட்டோம் அப்ப அன்னைக்கு வெளியே வந்திருக்கலாம். இல்லையா தேர்தல் புறக்கணிச்சு ஒரு இயக்கமா போயிருக்கலாம். அப்பெல்லாம் போகாம இப்ப வந்து கூட்டணியில் எல்லாத்தையும் இன்னைக்கு திமுக தோல்வி அடைந்ததால் இதெல்லாம் பேசுறாங்கல்ல. இப்ப வெற்றி அடைந்தா அதை பேசிருக்க மாட்டாங்க. வைகோ சாதாரண ஒரு காமெடி பீஸ் தான். பெருசா அவரை சீரியஸ் எடுக்கவே இல்லை. 2 எம்எல்ஏக்கள் கூட அவர் மதிக்கும். அறம்நாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு இருந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் பாண்டியன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். தாவேகா பக்கம் வருவோம். விஜயபாஸ்கர்கள் 2 விஜயபாஸ்கர்கள் கட்சி மாறி வர்றாங்க. இப்போ ஒருத்தராக அடுத்து வர்றாங்க, அடுத்து இன்னும் பல ஆட்கள் வர காத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை எப்படி எடுத்துக்கிறது? இப்போ முதல்வர்கள் விஜய் அவர்கள் முன்னிலையில இணைய விருப்பப்பட்டார்கள். பட் அவர் அதுக்கு விருப்பப்படலை அப்படிங்கிறது தான் அனைத்து அதிமுகவினரும். என்று அதிமுக அமைச்சர்கள் வந்து அன்னைக்கு விஜய் அவர்கள் கை கட்டி அங்கன்னார். ஆனால் இன்னைக்கு அவருடைய பனையூரில் அவர் இல்லாத போதே ஒரு ஃபோட்டோ கிட்ட கை கட்டி நிற்கிற அளவிற்கு அதிமுக அமைச்சர்கள் கொண்டு வந்து வைக்கிற அளவுக்கு விஜய் அவர்கள் பவராக வளர்ந்துட்டார். இதை மறுக்க முடியல. இப்போ எப்படி பார்க்குறீங்க? ஒருத்தராக ஜம்ப் பண்ணி வர்றாங்க, அவர்கள் மீதெல்லாம் வழக்கு இருக்கிறது. அப்போ வழக்குக்கு பயந்து வர்றாங்களா? எப்படி இதை தாவேகா வந்து அப்போ புதியவர்களுக்கான மாற்றம்னு சொன்னாங்க, இவர்களை எல்லாம் சேர்த்துக்கிறாங்களே, பல கேள்விகள் வருது. இந்த அத்தனை பேருமே அதிமுகவை வைத்து பல ஆயிரம் கோடியை திருடி வந்தது. இவர்களுக்கு அதிகாரம் இல்லைன்னா அத்தனை காசும் போயிருக்கு. அது அத்தனை காசும் இப்போ விஜயபாஸ்கர் வந்திருக்காரு. அவருக்கு ஒரு ஏறக்குறை விராலிமலை சுற்றி ஒரு 10 குவாரி ஓடுது. 10 குவாரியும் சட்டத்துக்கு புறம்பா ஓடுது. 900 கோடி ரூபாய் நீதிமன்றத்தில் அபராதம் வச்சு அவங்க அரசாங்கத்தில் அவங்க அடித்த கொள்ளைய நீதிமன்றம் 10% போட்டு எவ்வளவு? 900 கோடி. அப்போ இன்னும் 90% எவ்வளோ ஆச்சு? 10,000 கோடி. ஆட்சி யார் ஆட்சி? நீங்கள் திமுக அதிமுக ஆட்சியில் காசு கொடுத்தா எல்லா பிராடும் பண்ணுவோம் அதிகாரி. இப்போ திமுகவும் இல்லை அதிமுகவும் இல்லை, இப்போ அதிகாரம் வேணும். அதனால இந்த விஜயபாஸ்கர்களை போன 234 விஜயபாஸ்கர்கள் குவாரி வேலை செய்கிறவன பஸ்ஸை வச்சு கூட்டிட்டு போய் இணையறான தவிர ஒரு அதிமுக தொண்டு அதுல காமிங்க. ரெட்டைலைக்கு வேலை செய்ய டெல்டால காட்டுறோங்கிறாரு. முதல்வர் அவர்கள் உத்தரவிட்டா டெல்டால காட்டுறோம், இதை விட பிரம்மாண்ட இணைப்பு விழா நடத்துறேங்கிறாரு. எல்லா ஊர்லயும் குவாரி வச்சிருக்கிறவன், கூலி வேலை செய்யறவன். நீங்க வேலுமணி பெரிய ஜாம்பவன், கட்சி அமைப்பு செயலாளர், 5 பதவி வச்சிருக்காரு. 20 பேர் அண்ணா சிலைக்கு மாலை போடும்போது என்ன பாத்தீங்களா? பார்க்கலையா? 2000 பேர் நிற்பான், 200 கார் போகும் ஊர்வலமா. எங்க அவர் தொகுதிக்கு வீடு அங்கதான் இருக்கு. சாதாரண ஒரு மில் தொழிலாளியுடைய மகன் தான் இந்த வேலுமணி. 2000 பேர், 200 காரு, 20 பேர் தோட்டத்தில் வேலை செய்கிறவன், செடிக்கு தண்ணி ஊற்றுறவன், கார் திறந்து விடுறவன், டயர் கழுவுறவன். பார்த்தீங்களா? அந்த அவர் கியூர்னர். இதுதான் நிலைமை. அதிமுக தொண்டை எங்கேயுமே போகணும். இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா, ஊழல் செய்தவர்களை தாவேகாவில் சேர்ப்பது எப்படி, அதை தான் கேட்குறேன். அதாவது இப்போ அது இல்லைங்கிறதுக்கு மாற்றாதான் மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க. அதாவது தாவேகால ஆளே இல்லை. தாவேகால வேலுமணியை போல கோயம்புத்தூர்ல தாவேகால ஒரு வேலுமணி இல்லை. இதுக்கப்புறம் தானே உருவாகணும், டைம் கொடுக்கணும்ல. அதுக்கு முன்னாடி ஆல்ரெடி உருவாயிருக்கிற வேலுமணியை கொண்டு வந்து உட்கார வச்சா மக்கள் எப்படி நம்புவாங்க? அது விஜயில யோசிக்கணும். நீங்க எல்லாம் யோசிக்கிறது என்ன பண்றோம்?
இப்போ புதுக்கோட்டையில் ஆளே இல்லை. அப்போ விஜய் பாஸ்கர் போய் என்ன பண்றாரு? அதிமுக விஜய் பாஸ்கர், தாவேக விஜய் பாஸ்கர் மாற போறாரு, ஊழல் பண்ண போறாரு. கலெக்டரை காரை ஏற்றி கொள்ள முயற்சிக்கிறார். அது விஜய் வீடு பக்கத்து வீட்டு அந்த அம்மா கலெக்டர் போய் அழுகுது. இப்போ அந்த அம்மா இப்போ நல்ல போஸ்டிங் வந்துருக்கு, பேர் வேண்டாம். அப்போ இது தெரிந்த பிறகு விஜய் பூஞ்சிலே முடிக்க மாட்டேன்ட்டார். யார் பூஞ்சில பாருங்க, புஷி இப்போ கூட இருந்தால் போட்டோ எடுத்துக்கிறேன், அவசரம் எனக்கு. யார் சொல்ற? விஜய் பாஸ்கர் பினாமி பூரா ஆட்டையை போட்டு போயிடுவான். 50,000 கோடி திருடி வச்சிருக்கேன், உயிர் காக்கும் மருந்துல ஊழல் படி திருடி வச்சிருக்கேன், தமிழனை பூரா கொன்று மாத்திரை மைதா மாவு மாத்திரையே கொடுத்து திருடி வச்சிருக்கேன். இருந்தாலும் எப்பவுமே பிபி சுகர் எல்லாமே அப்நார்மல் இருக்கும். இதை குறைக்கிறதுக்கு சைக்கிளான ஒரு பொண்ணு ஐடிசி பார்க்கில் அரசாங்க பேமெண்ட்டில் தங்க வச்சுருந்தார். அந்த அம்மா 500 கோடி தங்க வாங்கி கொடுத்தோன்னு எல்லா பத்திரிகை ஆஃபீஸுக்கு வந்து வழக்கும் போட்டு பத்திரிகைலாம் பரபரப்பாக வரும். சைக்கிளான கேரளாவை சேர்ந்த ஒரு கீழர் அழகி இப்படி அசிங்க முடித்தவனை விஜய் வான்னு சேர்த்துறாருன்னா நீங்கள் எவ்வளோ நாள் எக்ஸ்போஸ் ஆகிடுவீங்கன்னு தெரிஞ்சுக்கணும். அவசரமாக ஊழலே பெரிய ஊழல், உயிர்காக்க ஊழல். விஜயபாஸ்கரை சேர்த்துனும் பார்க்க விரும்பல. ஆனால் எதுக்கு அவனை சேர்த்துறீங்க? பல ஆயிரம் கோடி. இது ஆர்கேல நிற்கும் போது 100-150 கோடி ரூபாய் செலவே அவரு தான். எதில் திருடி? மருந்து மாத்திரையில் திருடிங்க. ரோடு ஓடாம உளுந்து எவ்வளோ பல்லு உடைய அவ்வளோதான். கரண்ட் திருடு, இருட்டில் படுத்து கிடப்போம் அவ்வளோதான். உயிர்காக்கும் மருந்து எவனுக்குமே கோபம் இல்லைங்க. 8 கோடி பேர் எவனுமே உப்பு போட்டு சாப்பிடலைங்க. ஒரு மருந்துல ஊழல் பண்ண ஒருத்தனை 50,000 கோடி அப்படி சொத்து மதிப்பு. இதுதான் தாவேக்காருடைய இன்றைய நிலை. அதிமுக கட்சியில் இருப்பவர்கள் திமுகவோட தொடர்பில் தான் இருக்கிறாங்க. அவர்களையே நம்மளால் கண்டித்து கட்சிக்குள்ளே வச்சு மெயின்டைன் பண்ண முடியல. அப்புறம் எப்படி மீண்டும் எடப்பாடி தலைமையிலான ஒரு கட்சி செயல்படும் நினைக்கிறீங்க? இப்போ நேற்று வரை இருந்த விஜயபாஸ்கரும், நேற்று வரை இந்த வேலுமணியும், நேற்று வரை இந்த சிவி சண்முகம் திமுகவோட தொடர்பில் இருந்தாங்க. அவங்க நல்ல உறவுல தான் இருந்து சொத்துக்களை காப்பாற்றிக்கிட்டாங்க அப்படின்னு அப்பட்டமாக தெரிந்த போதே நடவடிக்கை எடுக்க முடியாதவர் எப்படி மேற்கொண்டு? அங்கே எல்லாமே விஜயபாஸ்கர்களும், இவ எல்லாமே விஜயபாஸ்கர்கள், எல்லாமே சிவி சண்முகம், எல்லாம் எடப்பாடிகள், எல்லாம் இளங்கோவர்கள். அது பொறுக்கி தீங்கிறதுக்கு தான் திமுக அதிமுக 2 கட்சியுமே. அதில் எல்லாம் நல்லவங்களாம் அங்கே ஆளே இல்லை. நான் பல இடங்கள் பதிவு பண்ணியிருக்கேன். 1,00,000 பேர் 5,000 கோடி வச்சிருக்கவங்க இருக்கான் அதிமுகவில். திமுக அதே போல் இருக்கான். எடப்பாடி பொறுத்த வரைக்கும் எந்த தைரியத்தில் இருக்காருன்னா ரெட்டைகளை நம்மட்டு இருக்கு. எவன் போனாலும் போயிட்டு போகிறான். தொண்டை உருவாயே போக மாட்டான். ஏன்னா அவனுக்கு கட்சி தேவை. அவனுக்கு கட்சி தேவை. எது தேவை? ரெட்டை இலை தேவை, எம்ஜிஆர் தேவை. அதனால அதிமுக எந்த செயலாரும் இல்லைங்க, அப்படியே இருக்குங்க. சீட்டு வாங்கி ஜெயிச்சு 234 பேர் எம்எல்ஏக்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள் 500 பேர் போயிருக்காங்க. அதிமுக அழிச்சு போயிருமா? எல்லாமே 50 பேர் திமுக காசு வாங்கிட்டு வேலை பார்க்குறான், 50 பேர் தாவேக்காட காசு வாங்கிட்டு வேலை பார்க்குறான். இதுதான் மீடியா. ஏதாவது உண்மை சொல்கிறான்? எந்த காலத்திலும் கிடையாது. வாச்சாத்தியில் எத்தனை பெண்களை கதற ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் கற்பழிச்சா, நிர்வாணப்படுத்தி. அதாவது எத்தனை துறை, வனத்துறை, வனத்துறை, நிர்வாகத்துறை, அதாவது பிடபிள்யூ, இப்படி ஒரு துறை, 2 காவல்துறை, இப்படி எல்லா துறையும் போய் ஊரையே இப்போ ஆம்பளைகளை பூரா பொம்பளைகளை பூரா குழந்தை குட்டி எல்லாத்தையும் நிர்வாணப்படுத்தி அந்த மரத்துக்களை கொண்டு வந்து ஏதாவது உலகத்தை செய்தி வந்துதான். இது தமிழ்நாட்டை தவிர எங்கே நடந்ததுன்னா இந்தியாவே உலுக்கி இருக்கும். மானங்கெட்ட நாடு. சூடு சொரணையில் அப்போ என்ன பண்ணாங்க? ஜெயலலிதாவுடைய வீட்டுக்கு ஜவ்வாது மரம், சந்தன மரம், செம்மரம், இதில் வீடு கட்டணும். ஹைதராபாத்தில் வீடு கட்டணும், திராட்சை தோட்டத்தில். இதுக்கு அந்த கிராமம் அழிக்கப்பட்டதா இல்லையா? எத்தனை குடும்பம், சின்ன ஆதிவாசி பெண்களை ஏதாவது செய்தி வந்துதான் மீடியாவில் நினைக்க பார்த்துருக்கீங்களா? அப்போ இந்த மீடியாக்கள் பூராம சமூக விரோதி கையில் இருக்கு. அதனால உண்மையே மக்களுக்கு தெரியறதில்லை. மொத்த அதிமுக யாரா தெரியுமா? 234 எம்எல்ஏ, முன்னாள் எம்எல்ஏ, இப்படி தான் போறான். இவன் இன்னைக்கு எவ்வளவு? 500 பேர் அதிமுக அழிஞ்சு போயிருமா? ரெட்டை இலை இன்னும் இருக்குங்க. ரெட்டை இலை 2வது இடமோ 3வது இடமோ வருதா இல்லையா? அப்போ எடப்பாடிக்கா ஓட்டு போடுறான்.
இல்லை சிவி சண்முகத்துக்கு ஓட்டு போடுறானா, வேலுமணிக்கு ஓட்டு போடுறானா? இல்லை, அவன் போய் பார்க்கறான். எதை பார்க்கறான்? அதிமுக அழியலை, அதிமுக அப்படியே இருக்கு, திமுக அழிஞ்சு போச்சு, தாவேகா திணறிட்டு இருக்குன்னா. இப்போ தாம்பரம் எம்எல்ஏ என்ன பேர், கில்லி சரத், அந்த சரத்குமாருக்கு ஐஏஎஸ் அதிகாரிகள் ஒரு 58 வயசு ரிட்டையர்ட் ஆகிற ஐஏஎஸ் அதிகாரிகள் பல முதலமைச்சர் வேலை பார்த்துருப்பாங்க, பல அமைச்சர்கள் வேலை பார்த்துருப்பாங்க. அவங்க இந்த 32 வயசு இளைஞன் கட்டுப்படுத்த முடியுமா? எப்படி கட்டுப்படுத்த முடியும்? அதிகபட்சம் அந்த சரத்குமார் குறைந்தபட்சம் ஒரு 6 போய் வேலையை முடிச்சிருப்பார். நீங்கள் அரசு அமைப்பு எப்படி இருக்குன்னா, தலையாரிக்கு மேலே விஓக்கு மேலே ஆர்ஐக்கு மேலே டெப்டி தாசில்தார்ட்டே டெப்டி தாசில்தாரே போயிருக்க மாட்டார். அவங்க அப்பா ஒரு ரியல் எஸ்டேட் ஒரு வசதியான ஆள். அதிகபட்சம் யார்கிட்ட போயிருப்பார்? தாசில்தார்ட்ட போயிருப்பார். கவர்மெண்ட் செக்ரட்டரிகிட்ட போய் ஏதாவது வேலை வாங்கியிருப்பாரா? இருக்காது. அப்போ இவர் எப்படி அந்த துறையை நிர்வாகிக்க முடியும்? ஆளே இல்லை. முதலமைச்சர் விஜயே 4ஆம் தேதி ஆஸ்திரேலியா போகிறதுக்கு டிக்கெட் போட்டு கிளம்பிட்டார். ரிசல்ட் ஜெயிச்சாச்சு, அப்போ தான் டிக்கெட்டை கேன்சல் பண்ணலாம். இதுதான் நிலைமை. அப்போ மக்கள் எவ்வளவு கோபமாக தான் திமுகவை அழிக்கிறதுக்கு. இந்த திமுக அழிப்பை விஜய் விரைவுபடுத்தலைன்னா விஜய் அழிக்கப்படுவார். அதிமுக எடப்பாடி அமைதியாக இருக்கார், போகிறவங்களாம் போட்டோம், மிச்சரவங்களாம் மிச்சட்டோம், பின்னாடி பார்த்துக்கலாம், இப்போ அரசியலே வேண்டாம், ஓய்வில் இருப்போம். எடப்பாடி அழிட்டிக்கவே இல்லை. எடப்பாடி சேதாரமாக ஆகாதால் எடப்பாடி 23% ஓட்டு இந்த தேர்தல் வாங்கியிருக்காரு. தனிப்பட்ட ரெட்டலைக்கான ஓட்டு, ஒரு சேதாரம் இல்லை. எத்தனை கோடி மக்கள் விஜயபாஸ்கர் பண்ணி போவான்? ஒரு பயம் போக மாட்டான். குவாரியில் வேலை செய்கிற அத்தனை பேர் பஸ் வச்சு வந்தான். குவாரியை காப்பாற்றணும், கலெக்டர் மிரட்டணும், எஸ்பி மிரட்டணும், டிஆர்ஓ, ஆர்டிஓ, தாசில்தார், டெப்டி தாசில்தார், ஆர்ஐ, விஓ, தலையாரி, இத்தனை பேரை மிரட்டணும். அதுக்கு என்ன வேணும்? பவர். அதனால விஜய் மூஞ்சிலே முடிக்க மாட்டேன்ட்டார். சிபிஐ கேஸ் இருக்கு, ஃபொரா இருக்கு, என்போர்ஸ்மெண்ட் எல்லாம். அதை விட கொடுமை, நான் சாப விடுறாங்க. எத்தனை குடும்பத்தில் போலி ஊசி, எக்ஸ்பீரியான ஊசியை போட்டு விஜய் விசாரிச்சாருன்னா 50 வருஷம் விஜய் தான் விசாரிப்பாரா? எத்தனை பயங்கரம் வரும் தெரியுமா? ஒரு கவர்மெண்ட் செக்ரட்டரியை போட்டு 10 PA டெய்லி 2 கோடி ரூபாய் கொடுக்கணும். கொரோனாவில் 40% கமிஷன் கொடுக்கணும். இதெல்லாம் விசாரிப்பாரா விஜய்? ஏன் மாட்டிக்கிட்டோம்டா, என்ன நடக்குதுன்னே தெரியல. Z+ போட்டு அமித்ஷா ஒவ்வொரு நிமிஷமும் பார்த்துட்டு இருக்கான். ஏண்டா வந்தோம்? ஜெயலலிதா இதே மலையாளம் தான் இருந்தது. முதல் முறை 91ல் பதவியேற்று கொண்டு வந்த பொழுது அவங்க அண்ணி விஜயலட்சுமி என்கிட்ட நேரடியாக சொன்னது. அவங்க மேனேஜர் சேகர் எனக்கு பக்கத்து வீட்டுக்காரர், எங்கள் சேகர் போதுக்கு ஏற்ற சந்தில் இறந்துட்டார். அவரும் நானும் விஜயலட்சுமி வீட்டுக்கு போவோம், தீபாவுடைய அம்மா. அப்போது அந்த அம்மாவே சொன்னது 91 அந்த மாதிரி பிரிச்ச விஜய் இப்போ கோட்டு போட்ட மாதிரி அந்த அம்மா கோட்டு போட்டு பதவி பிரமாணத்தில் வருது. அதுக்கு விருப்பமான உணவு பதார்த்தங்கள் பூரா அந்த அம்மா மேசையில் வச்சுருக்கு. ஓடி போய் குங்குமம் போட்டு வச்சு நெற்றியில் முத்தத்தை கொடுத்து, சொந்த அண்ணி ஜெயக்குமாருடைய மனைவி ஜெயலலிதாவுடைய சொந்த அண்ணி, அம்மா இல்லை அண்ணி, நீ தாண்டி அம்மா சாக வரைக்கும் முதலமைச்சர். அந்த அம்மாவுக்கு வந்ததே கோபம். முதலமைச்சர் என்பது ஒரு முள் கிரீடம், எத்தனை அடி உத. அப்போ அந்த அம்மா சோபன் பாபுட்ட பிள்ளை பார்த்துட்டு அந்த அம்மா என்ன பண்ணுச்சு, இந்த சொத்தெல்லாம் விற்றுக்கூடிய நான் எங்கேயாவது சுவிட்சர்லாந்து போய் செட்டில் ஆகிறேன். அன்னைக்கு சிங்கப்பூர் டாலர் 12 ரூபா, அமெரிக்கன் டாலர் 12 ரூபா. நான் சொல்கிறது 80களில். $1 கோடி 12 கோடி ரூபாயை கொண்டு போய் அமெரிக்கன் எம்பசியில் கொடுத்தீங்கன்னா அமெரிக்காவில் ஒரு சிட்டிசன் கொடுத்துருவோம். அப்படி போகிறதுக்கு தான் வந்தது. பார்ப்பன கும்பல் என்ன பண்ணால் கருணாநிதி அழிக்கவே முடியாது, அதனால் கருணாநிதி அழிப்பதற்கு எம்ஜிஆருடைய சக்தி வேணும், அதனால் நீங்கள் கட்சி ஆரம்பி. இப்படித்தான் சோமும் இதயம் பேசுகிறது மணியன் 2 பேர் தான் ஜெயலலிதாவை முதலமைச்சராக்கியது. அப்போ அது திமுக எதிர்ப்பு தான். ஜெயலலிதா 2006 மரணம் அடைகிற வரை கருணாநிதி பல்ட்டி அடித்தார். பெற்றுக் கொடுத்த கருணாநிதி 8 முறை முதலமைச்சராக இருந்தார். ஜோதி பாசு எங்க வெஸ்ட் பெங்காலில் அசைக்கவே முடியல, யார் ஆட்சிக்கே வர முடியல. 40 ஆண்டு காலம் கம்யூனிஸ்ட் அரசை நிறுவியவர் ஜோதி பாசுடைய கால் தூசிக்கு வருவியா? என்ன பெற்றுக் கொடுத்தீங்க? கொள்ளை. இந்த
இந்த தேர்தலோடு உங்க கதை முடிஞ்சது. அதான் இப்போ ஊழல் செய்தவர்களை தாவேக்காவில் நீங்கள் தஞ்சம் கொடுத்தால் தாவேக்காவும் மக்கள்கிட்ட எக்ஸ்போஸ் ஆயிரும். இப்போ புதிய யாரோ ஒருத்தரை மக்கள் தேட வேண்டிய சூழலுக்கு வரும். இப்போ திமுகவும் அதிமுகவும் செய்த ஆட்சிகளில் மக்களுக்கு திருப்தி இல்லைன்னு தான் தாவேக்காவை தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்போ திமுக அதிமுகலேருந்து வருபவர்களுக்கு எல்லாம் இடம் கொடுத்தால் தாவேக்கா ஒரு புதிய மாற்றம் கிடையாதுங்கிறது தான் மக்களுடைய கருத்தாக இருக்குது. இவங்க என்ன பார்ப்போம். இந்த இடத்துல வைகோ அவர்களுடைய நிலைப்பாடு மாற்றி மாற்றி பேசுகிறாரு. வாழ்நாள் முழுக்க திமுக கூட்டணி, இந்த திமுக கூட்டணி தான் காப்பாற்ற போகிறேன், திமுக தான் எனக்கு எல்லாம் அப்படின்னாரு. இப்போ அப்படியே மாற்றி கூட்டணி தர்மத்துக்காக பேசாமல் இருந்தேன், அதனால் இப்போ பேசுகிறேன் அப்படிங்கிறார். இப்போ மறுபடியும் அவங்க எவ்வளோ பெரிய திருடர்கள் தெரியுமாங்கிறாங்க. இப்போ அதே திருடர்கள் கட்சியில் அவர்கள் பணத்தில், அவர்கள் அதிகாரத்தில், அவர்கள் பதவியை வைத்து கொண்டு வெற்றி பெற்றவர்கள் இன்னைக்கு அதை பற்றி பேசலாமா அப்படிங்கிற விமர்சனங்கள் வருது. வைகோடைய இந்த முரண்பட்ட பேச்சுக்களை எப்படி பார்க்குறீங்க? இப்போ நீங்கள் கோவப்பட்டு உண்மையிலே நீங்கள் நியாயத்தின் பக்கம், மக்கள் அரசியல் பக்கம் நிற்கிறீங்கன்னா, கூட்டணியில் நாங்கள் இல்லை, இடம் பெற மாட்டோம் அப்படின்னு அன்றைக்கி வெளியே வந்திருக்கலாம், இல்லையா தேர்தல் அரசியல் புறக்கணிச்சு ஒரு இயக்கமாக போயிருக்கலாம். அப்போல்லாம் போகாமல் இப்போ வந்து கூட்டணியில் எல்லாத்தையும் இன்னைக்கு திமுக தோல்வி அடைந்ததால் இதெல்லாம் பேசுறாங்கல்ல. இப்போ வெற்றி அடைந்தால் அதை பேசியிருக்க மாட்டாங்க. இப்போ தோல்வி அடைந்ததுக்கு பிறகு பேசக்கூடிய இந்த கூட்டணி கட்சி தலைவர்களை எப்படி பார்க்குறீங்க? வைகோ அவர்களுடைய முரண்பாடுத்தனமான பேச்சுக்கள் எப்படி பார்க்குறீங்க? வைகோ ஒரு சாதாரண ஒரு காமெடி பீஸ் தான், அவ்வளோ. பெருசாக அவரை சீரியஸ் எடுக்கவே இல்லை. 2 எம்எல்ஏக்கள் கூட அவர் மதிக்கல. 2 தற்போதுன்னு என்ன சொல்லுங்க, வைகோக்குன்னு ஒரு லெகசி இருக்கு. இல்லை, நீங்க ஒரு பெரிய தியாகி குற்றவாளியா விபச்சார விடுதியில ஒரு காவல்துறை கைது பண்ணா பழைய தியாகத்தான் நீங்க பேசுவீங்களா? கிளைமேக்ஸ் தான் பேசணும். ஒரு டாஸ்மார்க்ல படுத்து கிடக்கிறார், போய் எந்திரிக்க முடியாம. ஒரு பெரிய தியாகிங்க, காமராஜரோடு போராடியவர், கக்கனோடு போராடியவர், இப்போ எங்க படுத்து கிடக்கிறாரு? டாஸ்மார்க்லேயே படுத்து கிடக்கிறாருங்க. உற்று சட்டம் ஒத்துக்குமா? அதே தான் வைகோ. வைகோ விஜய் இருக்கிற சீட்டில் இருக்க வேண்டியவர், அது மாற்று கருத்தை. இது ஜெயலலிதாவே சொன்னது. அதுக்கு தகுதியானவர். ஆனால் அவருடைய சமரசம் செய்து கொள்ளுகிற கொள்கையினால் அவர் இப்ப எங்க நிற்கிறார்? விஜய் வீட்டுக்கு முன்னாடி நிற்கிறார், பனையூர் போய் நிற்கிறார். அவர் ஒரு தெளிவான நிலைப்பாடு இல்லாம மாத்தி மாத்தி பண்றதுனால எல்லாமே கிடைக்காம வீசிட்டான். ஒரு தெளிவான நிலையான ஒரு நோக்கம் இருந்ததுன்னா நிச்சயமா அவர் அந்த இடத்த பிடிச்சிருப்பார். நீங்க அரசியல்ல கருணாநிதிக்கு இந்த மக்கள் கொடுத்த இடத்த கருணாநிதி பயன்படுத்து. அதன் பிறகுதான் கருணாநிதிக்கு பதிலாக மக்கள் எம்ஜிஆர் கொண்டு வந்தான். கருணாநிதி எதிர்ப்பதற்கு ஜெயலலிதாவை கொண்டு வந்தான், விஜயகாந்தை கொண்டு வந்தான், கடைசியா சீமானை கொண்டு வந்தான். மக்கள் சீமானம் சரியில்லைன்னு பிறகுதான் யார் வந்திருக்கா? இல்லையே, சீமானுக்கு வாய்ப்பே கொடுக்கலையே. அவர் ஆட்சி கட்டில் அமர்வதற்கு இப்போ விஜய் அவர்களுக்கு கொடுத்த வாய்ப்பு சீமானுக்கு கொடுக்கலையே. அவர் 15 இப்போ அவர் சமரசம் செய்யலையே. இப்போ நம்ம அவர் மேலே வெளிப்படையாக 1000 விமர்சனங்களை வைக்கிறோம். அவரோட இது, ஆனால் அவர் எந்த இடத்துலையும் கூட்டணிக்கு போகல, அவர் தனித்து தான் நிற்கிறாரு. பாதிக்கு பாதி ஆண்கள் பாதி பெண்கள் பாதின்னு சொல்கிறாரு, அதை தொடர்ந்து செயல்படுத்துறாரு. அவர் ஒரு நேர்கோட்டில் தான் போகிறார். இப்போ நேர்கோட்டில் அவர் மேலே 1000 விமர்சனம் இருக்கட்டும், எல்லா கட்சி தலைவர்கள் மீதும் இருக்குது. இப்போ ஆனால் அவர் போன்ற ஒருத்தரை மாற்றம்னு தேர்ந்தெடுக்காம விஜய் அவர்களை தேர்ந்தெடுக்கிறாங்கல்ல. அப்போ சீமானுக்கு வாய்ப்பே கொடுக்காம அவர் எப்படி எக்ஸ்போஸ் ஆகிட்டாரு, எக்ஸ்பைரி ஆகிட்டாருன்னு சொல்ல முடியும்? 15 ஆண்டு காலம் தமிழ் தேசியத்துக்காக ஒரு துரும்பை கூட கிள்ளி போடலை, துரும்பை கூட கிள்ளி போடலை. தமிழ் தேசிய அரசியல் மாநாடு, காவிரி பிரச்சனைக்கான மாநாடு, கச்சத்தீவுக்கான மாநாடு, முல்லை பெரியாருக்கு மாநாடு, தமிழ் மொழிக்கான மாநாடு, ஏதாவது பண்ணியிருக்காரா? விஜயலட்சுமி தப்பிக்கிறதுக்கு வலசர்வாக்கம் போலீஸ் ஸ்டேஷன் தப்பிக்கிறதுக்கு பெரும் போராட்டம் நடத்த வேண்டியதாக போச்சு. இப்படி அசிங்க பிடித்த மனிதனை மக்கள் இப்படி ஏற்றுக்கணும்? மக்கள் கொண்டாடுறான் விஜய். ஏன் கொண்டாடுறான்? காரணம், திமுகவை எதிர்ப்பதற்கு ஒவ்வொருத்தருக்கும் ரத்தத்தோட உள்ள விஷயம். அதை நான் செய்ய முடியும், நீ செய்ய. இப்போ சீமானை பொறுத்த வரைக்கும் அதிமுகவை எதிர்த்தே பேச மாட்டார் இந்த 10 ஆண்டு காலம். இப்போ திமுகவை மட்டுமே எடுத்து பேசுவார். ஏன்? அதிமுக கொடுக்குற காசுக்கு கூவிய ஒரு கூலிப்படை. இப்போ என்னாச்சு? விஜய் எடுத்து பேசுறதுக்கு திமுக கொடுக்குது. இதுதான், இதெல்லாம் மக்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டான், தாமதமாக புரிஞ்சுக்கிட்டான். அதனாலதான் சீமானுக்கு அந்த வாய்ப்பை மறுத்து விட்டார்கள் மக்கள். மக்கள் முட்டாளே அல்ல, மக்கள் முட்டாளே அல்ல, மிக தெளிவானவர்கள். காமராஜை கண்டுபிடிச்சது மக்கள் தான், கக்கனை கண்டுபிடிச்சது மக்கள் தான், கருணாநிதி ஒழிச்சது மக்கள் தான், எம்ஜிஆரை கொண்டு வந்தது மக்கள் தான், ஜெயலலிதா கொண்டு வந்தது மக்கள் தான், விஜய் கொண்டு வந்தது மக்கள். அரசியல் கட்சி தலைவர்களை நம்பி ஓட்டு போட்டு பிறகு அவர் வீட்டு வாசலில் போய் நிற்கிறதும் மக்கள் தான். அவர்களுக்குள்ளேயே இருக்க நல்ல தலைவர்கள் எல்லாம் கொண்டுட்டு அதுக்கப்புறம் வேற இடத்துல தேடுறதும் மக்கள் தான். எப்படி ஏன்னா நல்ல தலைவர்களை மக்கள் என்னைக்குமே கொள்றது இல்லை.
காமராஜர் தோற்கடிக்கப்பட்டார்னா மக்கள் சில கால கல்லுண்ட வண்டை போல மயங்கி கிடந்தான். இந்த திமுக ஏமாத்தி விட்டான். அது ஒரு பண்ணையார் அரசியலாக இருந்தது காங்கிரஸ். அதுக்கு மாற்று அரசியல் தான் திமுக. திமுக ஊழல் தெரிஞ்ச பிறகு எம்ஜிஆர் கண்டுபிடிச்சான். பசங்க பொறுத்து வந்து பார்ப்போம். இப்போ அதிமுகவிலிருந்து ஒரு சாரசேரையாக தாவேகா பக்கம் செல்கிறார்கள். விஜய் அவர்கள் தாவேகா தலைவராக என்ன சொன்னாரோ அதை தான் நீ நிறைவேற்றி காட்டியிருக்காரு. 2 கட்சிக்கு தான் போட்டியேன்னு ஒன்று சொல்கிறாரு. அது போன்று தான் அதிமுகவை இருக்கக்கூடிய மொத்த கூடாரத்தையும் தாவேகா பக்கம் இழுக்கிறாரு. என்ன நடக்குங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். நேரம் கொடுத்ததுக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.